श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதைன்னு ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா ஸ்திததீஹி கிம் பிரபாஷேதா கிமாசீத விரஜேத கிம். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையோட 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 54வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை யார் சொன்னா அப்படின்னா அர்ஜுனன் தான் சொன்னான். அதனால தான் அர்ஜுன உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விரிவான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்தித பிரக்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா, அதாவது அறிவு கூர்மை உள்ளவன், அதாவது இன்டலெக்சுவலா யாராவது இருக்கானா, அதாவது அறிவு கூர்மை உள்ளவன், அறிவு அதிகமாகவே இருக்கிறவன் ஸ்தித பிரக்ஞஸ்ய காபாஷா எப்படி பேசுவான் அப்படின்னு கேட்கிறார் நம்ம அர்ஜுனன். அதாவது ரொம்ப அறிவு கூர்மை உள்ளவர் எப்படி பேசுவார், எந்த விதத்துல பேசுவார் அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன். ஸ்தித பிரக்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா, அதாவது அறிவு கூர்மை உள்ளவர் எப்படி பேசுவார், சமாதி அடைந்தவர், அதாவது சமாதி நிலையை அடைந்தவர் எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்கிறார் நம்மளோட அர்ஜுனன். அதே மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி எந்த விதத்துல பேசுவார் அப்படின்னு கேட்கிறார். ஸ்தித பிரக்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா ஸ்திததீஹி கிம் பிரபாஷேதா கிமாசீத விரஜேத கிம், அதாவது ஒரு அறிவு கூர்மை உள்ளவர் எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்டுட்டு எப்படி உட்காருவார், ஹவு டி சிட் அப்படின்னு கேட்கிறார். எப்படி உட்காருவார், எப்படி நடப்பார் அப்படின்னு கேட்கிறார் நம்மளோட அர்ஜுனன். இப்போ எதுக்கு இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நம்ம அர்ஜுனன் கேட்கிறார் அப்படின்னா, இந்த நேரத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்மளோட கிருஷ்ணர் அறிவு கூர்மையை பத்தியும் பேச ஆரம்பித்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஸ்லோகங்கள்லாம் அறிவு கூர்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வேதங்கள்ல இனிமையான சொற்கள் இருக்கும். இந்த மாதிரி யாகங்கள், யஜ்ஞங்கள், பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய சப்தங்கள், நிறைய வார்த்தைகள் இருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த இனிமையான வார்த்தைகள் எல்லாம் கண்டுக்காம யார் ஒருத்தன் பரபிரம்மத்தை மட்டுமே, பரமாத்மாவை மட்டுமே, அவரோட சேவையில மட்டுமே வாழ்க்கையை கழிக்கிறானோ அவன்தான் உண்மையான அறிவாளி, அவன்தான் உண்மையாவே அறிவு கூர்மை வாய்ந்தவன் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். இதை கேட்ட உடனேயே ஒரு எண்ணம் தோன்றியதாம், ஒரு டவுட், ஒரு மனசுல ஒரு ஏக்கம், ஒரு டவுட் இருந்ததாம் நம்மளோட அர்ஜுனனுக்கு. இந்த மாதிரி இந்த ஞானியை பத்தி, இந்த ஞானி, இந்த அறிவு கூர்மை உள்ளவர், அறிவாளி, இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிவாளியின் குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாராம் அர்ஜுனன். அதற்காக தான் தொடர்ச்சியா தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் எப்படி பேசுவார், எப்படி உட்காருவார், எப்படி நடப்பார் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல இருந்துதான் 16 ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கிறதாம். இந்த 16 ஸ்லோகங்கள் ஒரு அத்தியாயத்துல இருக்கு. இப்போ முதல் ஸ்லோகம் இதுல இருக்கு, 2வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்துல இருக்கு, 3வது 4வது அத்தியாயத்துல இருக்கு. இந்த மாதிரி 16 ஸ்லோகங்கள் மொத்தமாவே பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகங்களா கருதப்படுறது. அதுல இந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். இந்த 16 ஸ்லோகங்களுமே என்ன இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பகவத்கீதையில மொத்தமாவே 720 ஸ்லோகங்கள் இருந்தாலும் இந்த 16 ஸ்லோகங்கள்ல தான் முக்கியமான டவுட்ஸை, முக்கியமான டவுட்ஸை கேட்கிறார் நம்மளோட அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து. இந்த டவுட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு டவுட்டும் கிருஷ்ணரையே யோசிக்க வைத்து, கிருஷ்ணரே கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறம் தான் சொல்வாராம். இல்லைன்னா டவுட்டு கேட்டால் அடுத்த நிமிஷமே விடை வந்துடுமா அவருக்கு. அதனால கிருஷ்ணரை யோசிக்க வைத்த டவுட்ஸ் தான் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 3 விஷயங்களோட ரகசியங்களை வெளியில கொண்டு வரமா. அதனால அந்த மாதிரி ரகசியங்களை வெளியில கொண்டு வர அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக, ரொம்ப அறிவு கூர்மை வாய்ந்ததாக இருக்கும் இந்த டவுட்ஸை கேட்க ஆரம்பிக்கிறார் நம்மளோட அர்ஜுனன். இந்த 16 ஸ்லோகங்கள்லயும் 16 டவுட் இருக்காம் நம்ம அர்ஜுனனுக்கு. அதை ஒன்னொன்னா கேட்கிறார். அதுல முதல் ஸ்லோகம் தான் இது. இந்த ஸ்லோகத்துல இவர் இப்படி கேட்கும்போது நம்ம கிருஷ்ணரை பார்த்து எப்படி ஒரு அறிவு கூர்மை வாய்ந்தவர் இருப்பார், எப்படி நடப்பார், அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது,
எப்படி உட்காருவார், எப்படி பேசுவார் அப்படின்னு வந்து அறிவு கூர்மை வாய்ந்தவர்கள், அறிவாளிகளை, ஞானிகளை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கிறார் அர்ஜுனர். இதுதான் இந்த 16 டவுட்ஸ்ல 16 கேள்விகள்ல வந்து முக்கியமான கேள்வியாக முதல் கேள்வியாக இருக்கு. இதற்கப்புறம் வர கேள்விகளெல்லாம் வந்து 3வது 4வது அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். இது பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 54வது ஸ்லோகத்தோட விரிவான அர்த்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.